இந்த படத்தில் நடித்த கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் எங்களது கிணத்து காணும் பட குடும்பத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த படம் கிணத்த காணும் நாங்கள் ஆரம்பிக்கும்போது சுரேஷ் சங்கையா வந்து இந்த கதை சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆல்ரெடி நாங்கள் கிடாயின் கருணமணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கதையை கேட்டுட்டு 2-3 கதை சொன்னார். அது இந்த கதையை ஓகே பண்ணி நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கதைக்காக அவர் ரொம்ப மெனுக்கட்டார். இந்த கதைக்கு வந்து ஒரு களம் வேணும் அப்படின்ட்டு நிறையா தேடல்கள் இருந்துச்சு இந்த படத்துக்காக. இந்த படத்துக்கு தேவையான மாதிரி ஒரு ஊர் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப தேடினார். அந்த என்ன மாதிரி ஊர் வேணும் அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு டெரஸ் பில்டிங் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரு ஓட்டு வீடாக கூரை வீடாக மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான தேடலுக்கு அப்புறமா ஒரு இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த படத்தை ஆரம்பிக்க பிளான் பண்ணோம். பட் 1 மாதத்தில் அந்த ஊரில் வந்து தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி வேறு ஒரு ஊரை தேடி பிடிச்சி அதுக்கப்புறமா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை, இருந்தாலும் அவங்க குடும்பத்தார் வந்திருக்காங்க. பட் இந்த படம் அவரோட மிகப்பெரிய கனவு. அந்த கனவை நிறைவேற்றணும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கிணத்த காணும் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கிணத்த காணோம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இயக்குனரை தமிழ் சினிமா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ரேச்சல் வந்து அவரை வந்து சேவ் பண்ணிடணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ஸ் போடுவார், ஷார்ட் எடுப்பார், ட்ரிப்ஸ் போடுவார், ஷார்ட் எடுப்பார். அவர் யோகி பாபு சார் அவர் மேலே எடுத்துகிட்ட கேரிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைரக்டரை வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்து எவ்வளோ கேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவரை மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அது. அஃப்கோர்ஸ் அவர் வந்து இல்லைனாலும் ஒரு மிகச்சிறந்த படைப்பை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிணத்து காணும் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, நம்மளோட பண்பாடு கலாச்சாரமாகவும் சரி, இதை ரொம்ப ஆழமாக இந்த படம் பேசும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இதுக்குள்ளே இருக்கும். அதை வந்து இன்னும் ரொம்ப நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்ததில் வந்து அவர் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னாவோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அது இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அது நிஜமாகவே நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். யோகி பாபு சார் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு பெரிய ஆசை தான். அந்த ஆசை இந்த படத்தில் எனக்கு அது நிறைவேறிச்சு. நிஜமாக தலைவா, உண்மையிலே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு நான் நன்றி. இந்த படம் வந்து தயாரிப்பாளரும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் அவர் ஜெகன் சாரும் சரி, இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா நரன் சார் பர்டிகுலராக ரைட்டர் அவர், இந்த படத்தோட ஈபி, ஹாட் ஸ்டாரோட ஈபி,
அவர் வந்து இந்த படத்தையும் இந்த திரைக்கதையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து. ஒரு ரைட்டர் இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தான். அது நரன் சார் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார். தலைவா அது வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணோம், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு. ஸோ ஹாட் ஸ்டார் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் திரைக்கதையெல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைக்கதை இது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட உழைப்பு வந்து டைரக்டர் இல்லை, அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி வெற்றிடமும் ஆகும். பட் அந்த வெற்றிடத்தை வந்து ரொம்ப சரியாக ஃபில் பண்ணது வந்து இந்த உதவி இயக்குனர்கள் தான். ஸோ அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். அஸ் அ டைரக்டரோட ஒய்ஃப் ஸ்டேஜுக்கு வரும்போதே அந்த குட்டி பாப்பா கீழே நின்று கண்கலங்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அழுகிறதும் நிச்சயமாக அவருடைய இந்த கனவுக்கு உயிர் கொடுத்த இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இந்த திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரியின் கருணை மனு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலைனாலும் இந்த திரைப்படத்துடைய ஒர்க் பண்ண எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமாக இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பான்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபுவாக இருக்கட்டும், பிரகாஷாக இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு பிரகாஷ் 2 பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர்கிட்டையும் அப்ளிகேஷன் நிச்சயமாக அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்னேன், அப்படியே சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தா அப்படி இல்லைங்க, அப்படிலாம் மேடையெல்லாம் பேசணுங்க, அப்போ தானுங்க ஏதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான் பழனியப்பண்ணா அதுக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யோகி பாபு என்னென்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த திரைப்படத்தில் வந்து நிவாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஃபேன் நான். இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காருங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன திரைப்படம் பெரிய திரைப்படம்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா திரைப்படங்களையும் ஒரே மாதிரி கையாளுறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் லவ்லி நிறைய டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ்லி வந்து எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது. பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமாவில் வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணாக மூஞ்சியில் வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலாக நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு அந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரைப்படம்ங்கிற திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும்.
அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி தொடர்ச்சியாக கிணத்தை காணும் ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பித்து அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆற்றை காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு, அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகம் இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேறு எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில் சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ளே இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபு அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு நாங்கள் ஒரு காமெடியாக அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கை அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியிடையே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நெல்சன் சார் சொன்னதை வந்து நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த இயக்குனர் இல்லாத இடத்த எல்லாருமே எடுத்து செஞ்ச டிஓபிலேருந்து எடிட்டர்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து தம்பி அமல் வரைக்கும் எல்லாருமே எடுத்து செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு நல்ல படம் பண்ணிட்டா அந்த கலைஞன் மறைஞ்சால் கூட இந்த டேட்டா இருக்கிற வரைக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த படம் இருக்கும். அந்த வரிசையில் நிச்சயமாக கிணத்துக்கான இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாபா நான் பயங்கர உஷாரான ஆள், அமைதியாக இருப்பார், நான் பயங்கர உஷாரான ஆள். அவர் பலகாதாசன் ரைட்டரே இருக்காது, அவ்வளோ பேரோட சிட்டிங் போடுவார். ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் இறங்குறப்போ ஒரு கரெக்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ வந்து அந்த கதையோட வேல்யூ தான் அது. ஸோ கிணத்துக்கானம் வந்து நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும். கிடாயும் கருணை மனுவை விட அது சிறந்த படமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அப்புறம் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து திறமைசாலிங்க. என் வீட்டு குழந்தை தான் அது, ரோஸ்லின். ஸோ சாய்ராம் வந்து எல்லாருமே திறமைசாலி. சொல்ல வேணால் நான் வந்து சாய்ராமோட பரம ரசிகன் நான், அது நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். அவர் வந்து எல்லோரும் காமெடியனாக பிடிக்குமா, என்ன எப்படி எவ்வளோ தூரம் காமெடியாக பிடிக்குமோ அதை விட அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்டேலா மாதிரி இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும் அவருக்கு. வாழ்த்துக்கள். பிரசன்னா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த மெலோடி சாங் பார்த்த சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த திரைப்படம் யோகி சாய்ராம். நான் வந்து எப்படி சொல்வேன்னா, நான் சாய்ராம்னு அவரை கூப்பிடுவேன். ஏன் கூப்பிடுவேன்னா, நான் வந்து தெய்வத்தை வந்து நேராக பார்க்க முடியாது, மனிதர் உருவத்தை பார்ப்பேன். அந்த மாதிரி அவர் வந்து நல்ல ஆக்டர் மட்டும் இல்லை, வெரி குட் ஹியூமன் பீயிங். உதவுறதில்ல இந்த படத்துக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு. அதாவது பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிப்பார், பணம் இல்லாத கம்மியாக கொடுக்குற ப்ரொடியூசர்ட்டையும் அதே ஹானஸ்ட்டாக ஒபே பண்ணி அதே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அப்படி நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன். நான் ஒரு படத்துக்கு போய் கேட்டப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட. அவர் சம்பளம் கேட்கல, எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு அமௌண்ட்டு, அதுலேருந்து 2 லட்ச ரூபா கம்மியாக வாங்கிட்டார். ஸோ அப்படி ஒரு பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர். அதுக்காக தான் நான் அவரை சாய்ராம்னு கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன் மனிதர்களை. நன்றி நன்றி நன்றி. திரைப்படம் மாபெரும் வெற்றியடை. வாழ்த்துக்கள். லவ் யூ. அம்மாவோட ப்ரெஸ் மீட்னா 6 PM-னா 5 PM இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, கிணத்துக்கானம் ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது அயலிக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் சுரேஷ் சங்கையா சார் இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டு see his wife and his daughter.
ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட் வாஸ் இஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட் அண்ட் சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் even in his time of his illness he was still working really hard. And firstly, Ramesh sir and Jagan sir, thank you for being such an amazing producer. Hotstar for backing up, Box Office Studio for backing such a good content film. Yogi Babu sir, you are a wonderful co-star to me. நீங்கள் ரொம்ப ஹம்பிள் கிரவுண்டடான ஸ்டார் அண்ட் என்ன மாதிரி அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். Nivas, I saw the movie and what beautiful background music and song. And congratulations for Bison and Thai Kalavi and wishing you all the success. A character ஒரு ரொம்ப சிம்பிள் பப்ளியான கேரக்டர். அண்ட் சுரேஷ் சங்கரா சார் ஃபஸ்ட் நரேட் பண்ணும்போது சொன்னாங்க யூ ஹாவ் டு know how to ride the bike. நான் சும்மா ஆமாம் சார் I know how to ride the bike சொன்னேன். ஏன்னா if I said no I would lose the role. So a bike trainers Sam and Pavanku I would definitely thank. 24 hours அவங்க செட்டில் இருந்தாங்க to teach me how to ride the bullet. Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. To the entire cast and crew, thank you for all your support. Vasna Bala sir, Susindran sir, Nelson sir. I was supposed to work with all three of you and it didn't work, and I hope I get to work with you all soon. Thank you, Nandri. If I forgot anybody's name, I'm so sorry, but thank you so much. Thank you, PRO Venkatesh, for doing such amazing promotion. Thank you. கிணத்த காணும் படத்தின் அறிமுக விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இயக்குனர் நெல்சன் சொன்னது போல் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் தனக்கு தெரியுங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி இந்த படத்தில் தொடர்புடைய எவரையும் தனிப்பட்ட விதத்தில் எந்த வகையிலையும் அறியாத வேணாம். எனக்கு தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை எனக்கு 8 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், 12 வருஷமாக தெரியும், எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேத்தான் தெரியும். ஆனால் என்னென்னா அந்த ரமேஷ் பாபுவை பற்றி தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். உதவி இயக்குநர்கள் எல்லோரும் சொல்லி சினிமாவில் எவர் வெற்றி பெறுவார் என்றால் எவரெல்லாம் உதவி இயக்குநர்களை பொன்னை போல பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் பெருவெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை. தன் படத்தில் இருக்க உதவி இயக்குநர்கள் இல்லை, பொதுவாகவே தன் படத்தில் வேலை செய்கிற ஆளை நல்லா பார்த்துக்கிறதே அதிகம். அப்படிலாம் ரமேஷ் பாபு எங்கெல்லாம் உதவி இயக்குனர் யாரோ சொன்னார்னா உடனே நின்று அவரோட பேசி ஜெகன் சொல்கிற மாதிரி சிட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவர். எனக்கு சாய்ராம்னு சொல்கிற ஒருத்தர் சிட்டிங்கும் போடுவார்னா ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னடா சிட்டிங் போடுறாள் சாய்ராம்ங்கிறாரு, சாய்ராம் சிட்டிங் போடுறாரு அப்படின்னு. ஆமாம், நான் அப்படி தான் டேரக்டர் வசந்த் ஒரு தடவை விளம்பரம் பண்ணும்போது சாய் வசந்த்ட்டார், நான் வேறு யாரோ போலன்னு நினச்சி கடந்து போயிட்டேன். அப்புறம் தான் அந்த வசந்த் தான்ப்பா இந்த சாய் வசந்த்னாங்க. அந்த மாதிரி இப்படி உதவி இயக்குனரோட பெரும் நட்பு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் என்பதை விடவும் இன்றைக்கி ஒரு இயக்குனர் இல்லாத பொழுது அவர் படத்தை அவரின் பெயரை சொல்லி அவரை கொண்டாடி அவரை பாராட்டி பேசுகிற ஒரு தயாரிப்பாளர் அரிதனும் அரிது. அதற்காக ரமேஷ் பெருவெற்றி பெறணும். ஏன்னா எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது இயக்குனரும் நடிகரும் போல உலகத்தில் சிறந்த நண்பர்கள் இருப்பதே இல்லை. படம் முடியும் போது அவர்கள் இதுவரை போல மிகச்சிறந்த எதிரிகள் இருப்பதே இல்லை தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது படம் முடிந்த பிறகும் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற அவருடைய இல்லாமையில் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்க ஒரு தயாரிப்பாளர் போற்றத்தக்கவர். அந்த வகையில் ரமேஷ் பாபு தொடர்ச்சியாக நம்ம எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர். யோகி பாபு பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வசமால் பேசும்போது இந்த கிணத்த காணோம் அப்படிங்கிற இந்த தலைப்பே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளோ பேரும் வடிவேலுடைய மதுரை ஸ்லாங்கில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. வடிவேலுடைய செய்தி எல்லாமே ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது? வடிவேலு சொன்ன 2 வரி பூரா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணன் அவர்கள் எழுதிய நோய்களின்றி வாழ முடியாதாங்கிற ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் நினச்சிருந்தார், அவர் டைட்டீஷியன் அவர் நினச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் டொமேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மருத்துவ உலகில். டொமேட்டோ எஃபெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா,
அது மெடிக்கல் ஜர்னல்கள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுற வார்த்தை. அதனால நம்மளைப் போல அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய புழக்கம் தெரியாது, சொல்லாட்சி தெரியாது. எதுக்கு டொமேட்டோ எஃபெக்ட்னு மருத்துவ உலகம் சொல்லுது அப்படின்னா, நேரடியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட்னு பேர். அது 86 அமெரிக்காவில் முழுமையாக தக்காளியால் தான் எல்லா நோயும் பரவுதுன்னு வட அமெரிக்கா நம்புச்சு. இல்லைன்னு மருத்துவ ரீதியாக நிரூபித்தாங்க. நிரூபித்த பிறகும் வட அமெரிக்காவில் இல்லை தக்காளி தான் காரணம் நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். உறுதியாக நடக்கும் ஒன்று, உறுதியாக இருக்கும் ஒன்று, உறுதியான அறிவியல் ஒன்று, அதை ஒப்புக்கொள்ளாததுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். அது எனக்கு இன்றைக்கி தெரியுது ஒரு டைட்டிஷியன் புத்தகம் படிக்கும்போது. ஆனால் வடிவேலுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் டொமேட்டோ எஃபெக்ட். என்னடா நேரடியாக ரத்தம் வருது தக்காளி சட்னியாங்கிற அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ எஃபெக்ட். நேரடியாக ரத்தம் இருக்குது ஆனால் நீ தக்காளி சட்னிம்பியா அப்படின்னு. அப்போ ஒரு நகைச்சுவை நடிகன் என்பவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு அரசியல் செய்தியாக மாற முடியும் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர்களை தமிழ்நாடு அவ்வளவு சிறந்தவர்களை வைத்திருந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு யோகி பாபு இடம்பெறணும் தான் எல்லாரும் வாழ்த்துறோம். ஆனால் நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்நாளில் அறிந்து கொள்ள முடியாது. என் வாழ்நாள் நடத்திட்டுறோம் எல்லாத்தையும். எவனோ இருந்திருக்கான், யாரோட நடத்தியிருக்கான், அவன் சொன்னதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சினிமாவில் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் அட்வைஸையும் யாரும் கேட்க மாட்டான். கேட்பாங்க யாராவது? ஏன் சினிமாவில் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே வீட்டில் சொல்ல கேட்காம தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா. சினிமாவுக்கு யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வீட்டில் சொல்கிறது கேட்கலையோ, யாரெல்லாம் வாத்தியார் சொல்கிற கேட்கலையோ, ஆசிரியர் சொல்கிற கேட்கலையோ, பள்ளிக்கூடத்தில் சொல்கிற கேட்கலையோ, அவர்கள் எல்லாம் சினிமாக்களே வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி இன்னொருத்தர் சொல்கிற கேட்போம், கேட்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியும்போம். அப்போ இங்கே என்ன செய்யணும்? பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும். எனக்கு தெரிந்த வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும், இன்னொரு தெரிஞ்ச உடனே எனக்கு சொல்லணும். நம்ம கவுண்டமணி இன்றைக்கி வரை ஏன் கொண்டாடுறோம் இல்லையா. ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, கவுண்டமணி வி சேகர் அவர்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு சம்பளத்தில் படம் பண்ணுவார். படம் பண்ணும் பொழுது கூடவே வந்து ஒரு பெரிய ஹீரோடைய படம் கேட்பாங்க. கேட்கும்போது கவுண்டமணி எந்த கவலையும் இல்லாமல் 25 லட்ச ரூபா சம்பளம் சொல்லுவார். அந்த பெரிய கம்பெனி தவிச்சிரும். என்னடா அந்த வி சேகர் நம்ம ஸ்டுடியோவில் தான் இருக்கிறாரு, 40 நாள் டேட் வாங்கி கொடுத்துருக்காரு கவுண்டமணி, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நமக்கு 5 மடங்கு 25 லட்ச ரூபாயா 10 நாளைக்குன்னு கேட்டபோது கவுண்டமணி சொல்கிறேன், அவன் என்னை ஹீரோ வச்சுருப்பான், நீ எடுப்பியா? உன் படத்தில் யாரோ ஹீரோ, நான் பக்கத்தில் நிற்பேன், அதனால உனக்கு 25 லட்ச ரூபா சம்பளம். அப்போ என்னை வச்சு 40 நாள் எடுப்பான். நான் தான் எல்லா முக்கிய வசனத்தையும் பேசுவேன், நான் தான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதில் என்னை எந்த படம் ஞாபகம் வச்சுருப்பாங்க? இந்த 5 லட்ச ரூபா படம் தான் ஞாபகம் வச்சுருப்பான். நீ சொல்கிற ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிற 25 லட்ச ரூபா படத்தில் ஞாபகம் இருக்க போகிறதில்ல, அதனால அது உனக்கு ஃபைனு அப்படி பாரு கவுண்டமணி. அதை போல் செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து, இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற காலகட்டம் ஒன்று உண்டு. வெறுமனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ போட்டு ராகதேவனின் இசையில் போட்டால் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறோம் படத்தை. அவர் லேசாக 92 அந்த இடம் பறிபோகுது. அதை பற்றி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்கார், படம் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடக்குது. வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 97-98 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலகி நின்று 30 வருஷம் கழித்து கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணலை. எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கு இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்தில் இருக்கும் பொழுது வாங்குகிற சம்பளம் குருவிக்கரப்ப சண்முகத்துக்கு அந்த சம்பளம் கிடையாது. குருவிக்கரப்ப சண்முகம் படம் எடுக்க வந்தார், மாப்பிள்ளை மனசு பூ போலாம் படம் எடுக்கிறாரு. குருவிக்கரப்ப சண்முகோட படம் இல்லைன்னு தெரியும், பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு. இளையராஜா சொல்கிறார் அப்புறம் பார்த்துக்க அவன் பணம்ங்கிறார். அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்த ஒருத்தர். அப்போ யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யார் வீட்டை வெள்ளையடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லையா. நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ள வேண்டிய செய்தி, இங்கே சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல. உங்களை, நம்மளை, எல்லாரையும் சொல்லப்படுற மார்க்கெட்டு சொல்கிறத போய் பின்பம் இல்லாட்டினா கைவிட்டுருவாங்க.
ஆனால் யார் கைவிட மாட்டானா, யார் எளிய மனிதர்களோ, யார் எளிய இயக்குனர்களோ, யார் எளிய தயாரிப்பாளர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எவரையும் கைவிடுவதே இல்லை. அதனால நான் பார்த்துக்கலாமா. பாலைவனச்சோலைன்னு படம் வந்து 45 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல பேசும்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடிவேல் அவர்களை பாராட்டி பேசுகிறேன். எழுதினேன் குமுகத்தில் ஒரு தடவை, வடிவேல் அவர்கள் இவ்வளோ சிறந்த ஒரு படம் பண்ணவர் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அந்த வடிவேலுடைய வயசு 82 என்னுடைய அலுவலகம் தேடி வந்துட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, பாலைவனச்சோலை படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்ம அலுவலகத்துக்கு வந்துடுவாரான்னு. அவர் சொன்னார், இல்லை தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சுருந்து ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, உங்களை நான் பார்த்து நன்றி சொல்லணும்ல, அதுக்காக வந்தேன்னு. நான் நினச்சேன் அந்த படம் ஏன் வென்றது அப்படின்னா வடிவேலுடைய இந்த குணத்துக்காக தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலைவனச்சோலை வென்றது நான் நினச்சேன். இப்போ தொடர்ச்சியாக நம்ம பெரிய படம் சின்ன படம் எல்லாமே இருக்குது ஒரு ருசியில் இருக்கும் பொழுது அது எல்லாவற்றுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் செய்ய வேண்டியது, அதுதான் சரி. அப்படி யோகி பாபுவும் நடந்துக்கிறாரு, நிவாஸ் பிரசனமும் நடந்துக்கிறாரு என்று அவர்களோடு பணியாற்றிய எல்லோரும் சொல்வதற்கில்ல, அது மேலும் பாராட்டுக்குரியது. அது நான் சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தவங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஒரு சொல்கிற போது பெரும் பாராட்டுக்குரியது. இந்த விஷயங்கள் இப்படி இந்த படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் போட்டு வர்றது தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதான காரியம். இன்றைக்கி யாரும் எதையும் வாங்குறது இல்லை இல்லையா? அப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இந்த படத்தை ஆதரித்து இந்த படத்தை வாங்கி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேரோடு ஒரு சின்ன படம் வருதுங்கிறது ரொம்ப நாள் கழித்து நடக்குது. இப்படி என்ன ஓடிடியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகன் படத்தில் 40 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருப்போம், ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருக்க மாட்டுறாங்க. நாங்கள் பெரிய படத்தெலாம் ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நான் சொல்கிறது என்ன நினைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவர்மன் சிவாஜி மாதிரி என்ன நினச்சிக்கணும்னா, இந்த சிஇஓ மாறிடுவார், அடுத்த ஒருத்தன் வருவான், அப்புறம் வருவான், மெதுவாக தான் வருவான், அவசரமாக வரமாட்டான். எனக்கு சௌரியம் என்னென்னா, நான் அரசியலில் இருக்கேன்னு நினைக்கிறனால சினிமா பற்றி எது வேணாலும் பேசலாம், சினிமாவில் இருக்கேன்னு நினைக்கிறனால அரசியலை பற்றி எது வேணாலும் பேசலாம். அப்புறம் கொஞ்ச நாள் குழப்பமாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் எங்கே இதெல்லாம் போய் பேசுகிறீங்க அப்படின்னு. அதனே கூட நான் வரும் பொழுது இங்கே வந்து யார் நான் இல்லை, அவங்க யாருமே இல்லை. 15 வருஷம் கழிச்சு இதில் அவர் சந்தோஷப்படுவார், இவர் சந்தோஷப்படுவார், பேசி தான் போகிறேன். இங்கே நோக்கம் என்னென்னா, சிறந்த படங்கள் ஓடுவது. தாய்க்கிழவிக்கு வந்து பொம்பளைலாம் கூட்டமாக வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லா படத்துக்கும் கூட்டமாக வர தயாராக தான் இருக்காங்க, நம்ம தான் வர்றவனை வந்து கையை பிடிச்சி கடிக்கிறவன் வரமாட்டேன். நான் சொல்கிறான், தியேட்டருக்குள்ளே வர்ற 300 பேரும் 2 கையவும் தட்டுறதுக்கு தான் கொண்டு வர்றான், தயாராக தான் இருக்கான். அவனை வச்ச கை மேய்ச்சி தாங்கியிலேருந்து ஆண்ட்ரஸ்லேருந்து அந்த கையை எடுக்கக்கூடாமல் பார்த்துக்கணும். அவனும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்க்குறான், 10 நிமிஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம அவனை சோதித்தோம்னா அவன் மெதுவாக பையில் இருக்க ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திரையை விட இந்த திரை சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? எனக்கு வந்து விஜய் மேடமுடைய 10-15 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். அவங்க மதியான கூட்டம் இன்னும் செவனம்மா ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு முதல்ல அப்படி ஒரு செவனம்மாவை நான் பாரதி ராஜா படத்துலேயே பார்க்கல, ஆனால் பாரதி ராஜா படம் தான் செவனம்மாவுக்கு அடிப்படை. அங்கேருந்து தான் கிளம்பி வந்து அப்போ அந்த படம் இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாத காரணம், நான் எந்த எண்ணத்தோடையும் போகல, சும்மா ஒரு படம் புது டைரக்டர் பார்க்க போவேன்னு போனது. அந்த செவனம்மா எனக்கு 15 வருஷம் கழிச்சு ஞாபகத்தில் இருக்காங்க. அப்படித்தான் ரசிகர்கள் எல்லோருக்கும் சிறந்ததை போற்றுவதற்காக தான் அரங்கத்து வரலாம். கிணத்தை காணும் படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு காமிச்சார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கவிதாபதி சொன்னார் இல்லையா, தண்ணீர் படத்தை எடுத்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும்னு. தண்ணீர் எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். அது வந்து விருதுநகர் பக்கத்தில் இருக்க மஞ்சநாயக்கம்பட்டிங்கிற ஊர் தான் அப்போ செய்தியானுச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லைன்னு. அதை அடிப்படையாக வச்சு கோமல் சுவாமிநாதன் எழுதின நாடகத்தை வாங்கி பாலச்சந்தர் படம் பண்ணார். அப்போ அந்த மஞ்சநாயக்கம்பட்டியை வந்து அத்திப்பட்டின்னு பேர் மாற்றி அந்த மஞ்சநாயக்கம்பட்டியில் போய் எடுக்க முடியாது படப்பிடிப்புன்னு அந்த தண்ணீர் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். ஆனால் இன்றைய சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி அந்த இடத்துக்கே போகணும். அதனால தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு மச்சு வீடு இல்லாத வீடு போகணும்னு தேடி, தண்ணி இல்லாத கிராமம் போகணும்னு தேடி அந்த மெனக்கெட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தை பார்த்த எல்லோரையும் பாராட்ட வைக்கிறது. அது குறித்து உழைப்பு இருக்குல்ல, எது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராமல் போகாது அப்படின்னா உழைப்பு பலன் தராமல் போகவே போகாது. முயற்சி மெய்வருத்த கூலி தரும். எப்போ? தெய்வத்தால் ஆகாதுனாலும்
தெய்வத்தால் ஆகாது. ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு வள்ளுவர் சொன்னது. தெய்வத்தால் ஐயோ தெய்வத்தாலே ஆகாதா அப்படின்னு டயர்டாக இருக்கக்கூடாது இல்லையா? என்னடா தெய்வமே முடியாதுங்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது, ஃபுல் ஸ்டாப் அது. எனினும் அப்படிங்கிறாரு. கடவுள் கைவிட்டா என்ன இப்போ, நீ முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணால் அது மெய் வருத்த கூலி தரும். இந்த படம் அத்தனை பேரும் மெய் வருத்த வேலி பார்த்துருக்காங்க. அதற்கான கூலியை எல்லோருக்கும் வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிணத்த காணும் எனக்கு ஒரு மெமரபிளான ஃபிலிம். நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2023 தானே சார்? அப்போ வந்து இந்த படம் வந்து இப்போ இந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன். நான் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல இந்த படத்துக்கு. பட் 2 பேர், ஒன்று ரமேஷ் பாபு சார், இன்னொன்று சுரேஷ் சங்கையா சார், அவருடைய ஜென்யூனிட்டிக்காக எனக்கு பார்க்கும்போதே சரி இந்த படம் நம்ம பண்ணலாம், ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்கில் தான் அந்த படத்தை நான் ஓகே பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி ஃப்ரம் 2024. டெஃபினெட்லி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய நண்பர் சுரேஷ் சங்கையா சார். ஏன்னால் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் வந்து படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார் ஒரு அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் வந்து நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போ நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சார் என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா அவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டு அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னாரு. என்னடா நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கினேன். ஆக்சுவலி அவர் வந்து எதுவுமே என்னை எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் இன்றைக்கி நான் ஒரு கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும், அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போது நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ், லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது வந்து இவருடைய ஒர்க் பண்ணது தான். ஆக்சுவலி கிணத்த காணும் தான். ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய ஜென்யூனிட்டி, அவர் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த விஷயங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ சுரேஷ் சார் இங்கே தான் இருப்பார். ஸோ ஐ ரியலி விஷ் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் இந்த படம் வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ டு த கேஸ்ட், யோகி பாபு சார், குட் டு நோ யூ சார், உங்களை வந்து நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் ரேச்சல் மேம், லவ்லின், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஹேவ் அ கிரேட் ஃப்யூச்சர். டு த டிஓபி, டு மை லிரிசிஸ்ட், இந்த படத்தில் 3 லிரிசிஸ்ட் ஆக்சுவலி. முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன்ராஜன் சார், அவர் ரொம்ப வருஷமாக நான் அவருடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார். ஏன்னா என்னுடைய பாதி படங்கள் நிறையா கேட்ட பாடல்கள் அவருடைய, எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ பரதநாட்டியமில் எழுதிட்டு இருந்த கலைமாமணி மதுரையார் முரளிதரன் ஒருத்தர் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு திரைக்கு கொண்டு வரணுன்றது ஆசை. இந்த படத்தில் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்ட பாடல். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஜெகன் கவிராஜ் சார், அவர் ஆக்சுவலி ஒரு ஆக்டர். அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் பாட்டில் இருந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இலக்கியம், ஒரு நல்ல ஒரு ரசனை, நல்ல ஒரு சவுண்டிங் சென்ஸ் இருக்குது. அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் தாய்க்கிழவி, இந்த மாதிரி நிறையா படங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்றதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ டு த லிரிசிஸ்ட் அண்ட் டு ஆல் த மியூசிஷியன்ஸ், டு எவ்ரி ஒன். ஸோ நான் வந்து சும்மா வெறுமனையாக போகணுன்னு நினைக்கல. நான் இந்த படத்தில் சும்மா ஒரு 2 லைன் அந்த பாட்டை பாடிட்டு
ப்ராப்ளி நான் வந்து ஸ்டேஜ் வந்து விடைபடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு தான் நான் ஐ தாட் எப்போவுமே சுரேஷ் சார் வந்து சொல்வார், இந்த படத்தில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே என்னோட குடும்பம் மாதிரின்னு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் அவர் படத்தில் நடித்த எல்லாருமே அவரை தேடி இங்கே வந்து நிற்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காகவே எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் யாருக்கும் எடுத்து பேசினதில்லை. எனக்கு என்ன பேசி அவங்ககிட்ட எப்படி பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரில. அதனால் நான் யார் ஃபோனையும் அட்டன் பண்ணதில்லை. அதுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை அவருக்கு அப்புறம் அதை நல்லபடியாக முடித்து கொடுத்த அவங்க டீமுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர்ஸாருக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை நிச்சயமாக அந்த படம் அவரோட சாயலில் அவர் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அவரோட அந்த கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கிராமத்து வாழ்வியலில் அப்படியே அவர் கொண்டு வருவார். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். TOM. Come on. LJERRY. Thank you, brother. Cataract. Thank you so much. இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு. இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொன்னாப்புல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையானை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் யோகி பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டுருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டுருக்கேன், என்னப்பா பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டாங்க. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்ருக்க அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் சார் ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் அண்ணா இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு அந்த 17 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதையும் சந்திச்சிடலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் என் ஆளோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மை தான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் உங்களை அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுவும் பேர்லாம் சொல்லாதீங்க, யார் பேச நண்பா நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதில்ல எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார்கிட்ட, லொல்லு சோப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார்.
ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதையும் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அதுக்குள்ளே யார் இது? அதுக்குள்ளே யாரும் சொன்னாங்க அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன். பேச அந்த பாப்பா எழுதிட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையை ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இதுவானாப்பில். நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃபு நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி அடைய எல்லோரும் வேண்டியேன். தேங்க்யூ. சுரேஷ் சாரோடைய ஒய்ஃப் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன், பத்திரிகை நண்பர்கள், சினிமா நண்பர்கள் முன்னாடி அவருடைய கதைகள், நிறைய கதைகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஸ்கிரிப்ட் புக்காக இருக்குது. அவருடைய கதைகளை வாங்கி டைரக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து இது அவங்களுடைய அம்மாவுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. அவருடைய படைப்பின் மீது இருந்த மரியாதைக்காகவும் வந்திருக்கும் இயக்குனர் பெருமக்கள், இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய கலைஞர்கள் எல்லோருக்கும் நன்றி. சுருக்கமான ஒரு விஷயந்தான், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அப்படிங்கிற பங்கு இருந்தாலும் இதில் என்னுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா நான் ஒரு 10 ஆண்டுகளாக விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரில் ஆரம்பித்து இப்போ குக்கூத் கோமாளி வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணுறோம். ஒரு திரைப்படம் தயாரிக்கணுங்கிறது வந்து என்னுடைய எண்ணம் எப்போவுமே இருந்தது கிடையாது. ஒரு சாதாரண சந்திப்பில், மிக சாதாரண ஒரு உரையாடலில் அண்ணன் திரு ரமேஷ் பாபு அவர்கள் இது மாதிரி ஒரு கதை இருக்குன்னு அதை கேளுங்கன்னு சும்மா கேட்ட கதை இந்த கதை. கிடாயின் கருணை மனு என்கிற ஒரு படைப்பை தந்த ஒரு இயக்குனரிடமிருந்து வந்த அந்த கதை அவர் வரும்போதே ஒரு பவுண்டாக தான் வச்சுருந்தார், முழு வசனங்களோட எல்லாமே. ஒரு மிகச்சிறப்பான கதையாக இருந்ததுனால இதை ஹாட் ஸ்டாருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பங்காக இருந்தது. ஹாட் ஸ்டாரில் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்கிறது இயக்குனர் வசந்த பாலன் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் கருப்பழனி அவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு சந்திப்பு தான், ஒரே ஒரு நேரேஷன் தான் ஹாட் ஸ்டாருடைய தமிழ் ஹெட் பிரதீப் மெல்ராய் பீட்டர். அவர்கிட்ட அவர் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் ஸ்கிரிப்ட் ரீடிங்காக பண்ணார். அதை கேட்டு முடித்த உடனேயே இதை ஹாட் ஸ்டார் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஹாட் ஸ்டார் டிசைட் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரும் கலைஞனுக்கான அவருடைய கலைக்கான மரியாதையாக அதை பார்க்குறோம். அதை உருவாக்கி தந்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டாருடைய ஹெட், தமிழ் ஹெட் திரு பிரதீப் மெல்ராய் பீட்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஹாட் ஸ்டாரினுடைய தமிழ் ரீஜனல் ஹெட்டாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் சார், பாலா சார், சவுத் ஹெட்டாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்குட்டி சார், அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் அந்த நேரேஷனுமே ஒரே ஒரு நேரேஷன் தான், இதே மாதிரி ஒரு பவுண்டு தான் படித்தார். ஒரு கிராமத்து வாழ்வியல் மொழியோடு எழுதப்பட்ட ஒரு கதையை புரிந்து கொண்டு இந்த கதை மண்ணின் தேவையை, மனிதர்களுக்கான தேவையை பேசுகிற ஒரு படம் என்பதை புரிந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டாரினுடைய ஹெட்ஸ் கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், பிரதீப் சார் எல்லாருக்கும் முதலாவதான நன்றி. சுரேஷ் சங்கையா அவர்கள், நான் யோகிபா அவர்கள் சொன்னது மாதிரி அவர்கிட்ட நிறைய கதைகள் இருந்தது. வரிசையாக பண்ணால் இன்னொரு 4 வருஷத்துக்கு படம் பண்ணலாங்கிற மாதிரி அவ்வளவு கதைகள் வச்சுருந்தார். நிவாச ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிறதுக்கு கூட அவர் ஒரு கதை ஒர்க் பண்ணி வச்சுருந்தார். இப்படி நிறைய கதைகள் வைத்திருந்த ஒரு பெரும் கலைஞன். அவரை இழந்திருக்கிறோம். அவரை கதை சொல்ல வரும்போதே அவர் ரொம்ப வீக்காக இருந்தார். ஆனால் அவரை இந்த படம் முடிந்து என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு தான் அப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுவரை அவரை பேணி பாதுகாத்த அவருடைய மனைவி, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றபடி இந்த திரைப்படத்தில் பங்காற்றிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த திரைப்படம் சுரேஷ் சங்கையா என்கிற ஒரு பெரும் கலைஞனுக்கு செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக, ஒரு கலைஞனுக்கு அவனுடைய படைப்பே அவனுக்கு பிறகு என்றும் நிலைத்து நிற்கிற ஒரு நினைவாக இந்த படத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.
அவர் இல்லாத நேரத்திலும் கூட இந்த படைப்பை தூக்கி சுமக்க வேண்டும், மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கு சிறப்பாக வருகை தந்த இயக்குனர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள், திரு வசந்தபாலன் அவர்கள், அண்ணன் கவிதா பாரதி அவர்கள் மற்றும் அனைத்து இயக்குனர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பணி ஊடக நண்பர்களுடைய பணி. ஆகவே இதை கண்டிப்பாக மக்கள் எடுத்துகிட்டு போங்க. இது ஒரு மிக சிறந்த படைப்பு. ஒரு நள்ளிரவு பொழுதில் அண்ணன் இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தபோது கருப்பழனியப்பன் சார் பேசும்போது ஒரு வரி சொன்னார், கடவுளே கைவிட்டாலும் முயற்சி கைவிடாதுன்னு. அவர் இறந்த நாளில் எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது. பிரான்சிஸ் கிருபா அவர்களுடைய கவிதை. முதலில் அண்ணன்கள் கைவிட்டார்கள், காதலிகள் கைவிட்டார்கள், தம்பி தங்கைகள் கைவிட்டார்கள். இப்படி கைவிடல் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அவனை கைவிட்டான். அவரை யாரும் கைவிடலை, ஆனால் அவரை கைவிட்டார். அதன் பிறகு நிகழ்ந்ததுதான் அற்புதம். சுரேஷ் சங்கையா அவர்களுடைய அற்புதம் இந்த திரைப்படம். நன்றி. இல்லை, எடுத்தோடனே உங்களை வந்து மனித கடவுள் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய பேட், அதை கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற தகவல் பரவுது. ஆனால் மேடையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் இல்லாத இடத்த வந்து நீங்கள் நின்று அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நின்று செய்கிறீங்க. பட் இந்த மாதிரியான தகவல் ஏன் உங்கள் சைட்லேருந்து வெளியே வர மாட்டேன்? உங்களை பற்றி தவறான தகவல் மட்டும் முன்னாடி வெளியில் வரட்டும், அது வரட்டும், அப்படியே வரட்டும், தவறாக வரட்டும், தப்பு கிடையாது. பாலா, உனக்கு என்ன கிரிக்கெட் ஃபங்க்ஷன் நான் வரணும் ஊருக்கு, அவ்வளோதான். ஏதோ வந்து ஏதாவது ஒரு செல்லு தூக்கணும், நான் ஒன்றும் பண்ணாத பாலா. இல்லைண்ணே, உனக்கு தாம்பரத்துக்கு நான் வரேன். இல்லைண்ணே, அது ஒரு வாரமாக கேட்டதில்ல, நான் வரேன். அவள் ஆஃப் பண்ணு. இல்லைண்ணே, வானா நான் சொல்கிறதுக்கு உண்மை. நீ என்ன நான் கேட்டேன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். எலெக்ஷன் டைமில் கரெக்டாக தண்ணி டைம் வருது. ஏன்னா ஏற்கனவே மண்டேல ஒரு ஓட்டு வந்து என்ன வேலையை செய்யுன்றதை மண்டேல சிறப்பாக செஞ்சு காமிச்சிங்க. இப்போ அதே எலெக்ஷன் நிஜமாக கரண்ட்டில் வரப்போகுது. இந்த டைமில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இதில் ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா மனு எழுதி போடலாமாடான்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, வடம் அடிக்கிறதுக்கா அப்படின்ட்டு. டைரக்டரோட பஞ்சு. நீ டைரக்டர், ஓகே, டைரக்டர் அந்த டீமோட கேளுங்க, டீமுக்கிட்ட கேளுங்க, அது அவங்க சொல்லுவாங்க. நானும் எழுதுனேன். இல்லைண்ணே, கலைவாணருக்கு அப்புறம் அவர் தான் பாட்டில் சிரிப்பில் எல்லாத்துலேயும் மெசேஜ் சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் சார் சொன்னார். அந்த இடத்துக்கு யோகி பாபு சார் வந்து கொண்டு இருக்காரா? அது நீ சொல்லி தான் தெரியும் நான் வந்திருக்கு அந்த இடத்துக்கு. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ பேர் கேட்கல. நீ சொல்லி ஹாப்பி. செயின் எங்கேருந்து வாங்கினேன்? வாங்கிட்டு போல 3 ப்ரெஸ் மீட் போய். ஏய், நெக்ஸ்ட்